சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பகல் கனவு காண்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பகல் கனவு காண்பதாக விமர்சித்தார். டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூல் செய்து ஆண்டிற்கு 5400 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல்தான் என கூறிய எடப்பாடி பழனிசாமி, திமுகவின் குடும்ப ஆட்சிக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என தெரிவித்தார். திரு ஸ்டாலின் எல்லா கூட்டத்திலையும் பேசி வருவது, திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அந்த வலுவான கூட்டணி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றுவோம் என்று ஒரு பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். ஒருவான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். அதுபோல எங்களுடைய வெற்றிக்கு கலசப்பாக்கம் மக்கள் இருக்கின்ற ஆரவார மகிழ்ச்சி, மக்களுடைய வெள்ளமே சாட்சி. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். இன்னும் பல கட்சிகள் அதிமுகவோட கூட்டணி அமைக்க இருக்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்களோடு மக்களாக அதிமுக இணைந்து மிகப்பெரிய வெற்றியை சாதிக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தான் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் அளித்தவர்கள் மக்கள். இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை ஒப்பிட்டு பாருங்க. 2 ஆட்சியில் எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பது நீங்களே முடிவு செய்து நல்ல ஒரு முடிவை 2026 தேர்தலில் வழங்குங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்கள் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதிமுக ஆட்சி மக்கள் ஆட்சி, திமுக ஆட்சி குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அதிமுக ஆட்சியிலே மக்களுக்காக திட்டங்கள் தீட்டி எல்லா இல்லங்களுக்கும் அந்த திட்டங்கள் போய் சேர்ந்து அதனால் மக்கள் நன்மை பெற்றார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில குடும்பத்திற்காக திட்டங்களை போட்டு இன்றைக்கு கோடி கோடியாக அந்த குடும்பம் கொள்ளையடிக்கிற காட்சியை தான் நாம் பார்க்கிறோம்.